அன்பான இனிய உறவுகளே, காவேரி பேரில் வீடு வாங்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு முழுசாக கங்கா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாத்துட்டையும் கெஞ்சி கேட்குறாங்க, தயவு செஞ்சு எல்லோரும் ஒத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கங்கா முடியவே முடியாதுங்குது. நல்லா போயிட்டு இருந்த கலகத்தை அப்படியே ஏதோ பண்ணி விட்ருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிருதுங்க. கலகம் பண்ணி விட்டுருது. நல்லபடியாக நடந்துட்டு இருந்த அந்த சபையவே அப்படியே ஏதோ ஒன்று கலக்கி குலாப்ஸா பண்ண மாதிரி பண்ணி விட்டுருதுங்க அந்த கங்கா பிள்ளை. அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் யமுனாவுக்கு ஒத்த காலில் நிற்கிது. கண்டிப்பாக யார் வாங்கினா என்ன, எனக்கு காசு தேவை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனால் தாத்தா எப்படியாவது காவேரிட்ட சம்மதம் வாங்குடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியாது தாத்தா, நான் எவ்வளவோ ஐஸ் வச்சு பார்த்துட்டேன், என்ன வேணாலும் தண்ணியால் மூக்கால் தண்ணி குடிச்சு பார்த்தேன், மாட்டேங்கிறா தாத்தா அப்படிங்கிறாங்க. விடுடா, உன்னால் முடியாதுன்னு எதுவும் இல்லை, இந்த ஃபீல் பண்ணுறதை விடு. நீலாம் இப்படி பேசலாமா, உனக்கிட்ட இல்லாத திறமையா, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்படி கண்ணை அசைச்சாலே போதுமேடா, காவேரி உன் காலில் இருப்பாடா உன் அன்புக்காக அப்படிங்கிறாங்க. அது அன்புக்காக இருப்பா, இந்த வம்புக்காக மாட்டேங்கிறாளே, வீம்பு பண்ணுறாளே, வீம்பு பண்ணிட்டா பொண்டாட்டியெல்லாம் அப்படி உச்சந்தலையில் போய் உட்காந்துக்கிறாங்க. சரி பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. எப்படியோ சம்மதத்தை வாங்கு பாவண்டா சாரதா அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அப்படி பார்க்குறாங்க, காவேரி செல்லை நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. போய் பின்னாடி போய் அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்ன காவேரி பின்னாடி இருந்துட்டு அப்படிங்கிறேன், பயமே இல்லையா, எதுக்கு பயப்படணும், என்னடி இப்படி சொல்கிற, உனக்கு பயம் கொஞ்சமாவது வர வேணாமா, நானாக தான் அம்மாடி அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன், எதுக்கு அம்மாடிங்கன்னு, இதில் நீங்கள் தான் வரப்போறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆள் கராராக இருக்காளே, நம்ம சம்மதம் வாங்க வர்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படி முறப்பாக இருக்காளோ, அப்படியே எல்லாம் உனக்காக தானடி காவேரி, காவேரிக்காக தானேங்கிறது இவளுக்கு தெரியாமல் இருக்காளே, நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் அப்படின்ட்டு காவேரி அப்படின்ட்டு செல்லாம் அப்படின்னு தோள்பட்டியில் கையை வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, கையை எடுங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா இந்த வீடை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு எனக்கு எதுக்குமே விருப்பம் இல்லை, அவன் என்ன ரொம்ப முறுக்கிட்டு போறா, நீங்க என்ன சம்மதம் கேட்டு வரீங்க, பேசாம படுங்க அப்படிங்கிறாங்க. காவேரி ஏண்டா, அம்மா பாவம் தெரியுமா, அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனாங்கடா, பண்ணட்டுங்க, நான் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு குரங்க பெற்றதுக்கு அப்படி பண்ணட்டும். என்னடி இப்படிலாம் சொல்கிற, அப்படிலாம் சொல்லாதடி, நீ தண்ணி நீச்சல் குளத்தில் விழுந்ததுக்கு உங்கள் அக்கா எவ்வளோ துடிச்சாங்க தெரியுமா, துடிச்சாங்க இல்லைங்களே, அதுக்கு அவண்டி அப்போ துடிச்சாங்க இருக்காண்டி இப்போ வெடிக்கிறாங்களே, சரி விடுடா, அது யாரு, நம்ம கோதாவரி தானே, உங்கள் கோதாவரின்னு வேணால் சொல்லிக்கோங்க, சரி சரி விடு, சூடாக இருக்காளே நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்திரிங்க, காலு வலிக்கும், இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கல்ல, நான் ஒன்றும் நின்றுட்டு இல்லை உட்காந்தா இருந்தேன், ஐயோ முன்ன போனாலும் முட்டுறா பின்ன வந்தாலும் உதைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு. கொண்டா காலை அப்படின்னு தூக்கி வச்சு அப்படியே காலை அமுக்கி விடுறாரு. விடுங்க, காலெல்லாம் அமுக்க வேணாம், ஏண்டி அப்படின்னு படக்குன்னு கீழே உட்கார்றாரு. அவங்க கீழே காலை கீழே போட்டுடுறாங்க. போட்ட கையோட இவரும் உட்காந்துறாரு. உட்காந்துட்டு காலை அமுக்குறாங்க. இப்போ ஏன் பாஸ் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் உனக்காக இல்லைடா, நான் நம்ம பாப்பாவுக்காக அமுக்குறேன். பாப்பானா உள்ளுக்குள்ளே போய் அமுக்குங்க. அப்படியா, நான் போக ரெடி, எங்க வாயை ஆன்னு சொல்லு, நான் உள்ளுக்க போகிறேன். ஏன் வாய்க்குள்ள தான் போகணுமா அப்படின்னு கேட்க, அப்புறம் வாய் வழியாக தானே போகணும், ஐயோ போங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை மறுபடியும் அமுக்குறாரு. நீங்கள் காலை அமுக்கினாலும் சரி, கையை அமுக்கினாலும் சரி, என்னைய ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லியில ஃபோன் வருது. ஃபோன் வரையில் ஃபோன் எடுக்கிறாங்க. சாரதா அம்மா போட்டிருக்காங்க. என்ன அம்மா அடிக்குது அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. சரி இரு காவேரி, நான் வர்றேன் அப்படிங்கல போகிறவர் மறுபடியும் அட்டன் பண்ணி, அத்தை சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறவர், இருங்க அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே மூடிட்டு, ஹை பொண்டாட்டி ஐ லவ் யூ டி அப்படிங்கிறாரு. போடா அப்படின்னு திரும்புகிறாங்க. அதெல்லாம் கோவிக்கக்கூடாது, நான் உமா கொடுத்தா நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உமா கொடுக்குறாங்க. திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. வேகமாக நான் பிளேயிங் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறேன், ஆனால் இப்போ நேரடியாக கொடுக்குறேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு பச்சக்குன்னு முத்தம் கொடுக்குறாரு. போடா அப்படிங்கிறாங்க. அம்மா அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இரு உங்கள் அம்மா கிட்ட வத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கிய கட்டி பிடிச்சிட்டு கண்ணடிச்சிட்டு போகிறாங்க. காவேரிக்கு சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு, அத்தை சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை தம்பி, என்ன பேசி முடிவு பண்ணியிருக்கீங்க, நான் என்னத்தான் பண்ணுறது, காவேரி என்ன சொல்கிறா, அவள் அப்படி சொன்னால் எனக்கு வீடு விற்க வேணாம், என் பேர்லையும் வேணாம், யார்ட்டையும் விற்க வேணான்னு ஒத்த கால நிற்கிறா அத்தை அப்படிங்கிறாங்க. தம்பி நான் கங்காட்டை எப்படியா சமாளிச்சுக்கிறேன், எப்படியா இந்த பிரச்சனையை முடிக்கணும் தம்பி, இல்லைன்னா இங்கே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை பண்ணுறது, எப்படியாவது இவளுக்கு தெரியாமல் வாங்கிடலாமா, கங்காவுக்கும் தெரிய வேணாம், காவேரிக்கும் தெரிய வேணாம், நீங்கள் வாங்குறது வேறு யாரோ இந்த பெனாமி பேருன்னு சொல்லுவீங்களே அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் காவேரி பேரில் மாற்றிக்கலாமே, நல்ல ஐடியா தானே அப்படிங்கிறாங்க. வாவ் அத்தை சூப்பர் ஐடியா அத்தை, கங்காவுக்கும் காவேரிக்கும் தெரியாமல் வேற ஆள் பேரில் பினாமி பேரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பேரில் மாற்றிக்கலான்னு சொல்கிறீங்களா, ஆமாம் தம்பி ஆமாம் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஏன்னா இது எல்லாத்தையுமே இங்கிட்ட வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது காவேரி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க விஜய் பேசுகிறத. என்னது பினாமி பேரில் வாங்குறாங்களா அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத்தை நான் என்ன சொல்கிறேன்னு தெரியாது, வேணாம் அத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, ஆமாத்த அது என்ன காவேரிக்கு தெரியாமல்
தெரியாமல் எப்படி அத்தை? என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இனிமேல் ஒரு துரும்பு கூட கிள்ளி போட மாட்டேன் அத்தை. போதும்ப்பா, அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி நான் பிரிஞ்சு அவளுக்காக நான் வந்து உங்கள் வீட்டில் அப்படியே நீச்சலுக்கு தரையில் நீச்சடிச்சு தள்ளாடி நான் வானத்தில் தவம் இருந்து ஒத்த காலில் நின்று என்னென்னமோ பண்ணி சொத்து சுகத்தெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை மீட்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த ராமன் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது சீத்தையை மீட்டெடுக்க. ஆனால் என் காவேரியை மீட்டெடுக்க நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அத்தை, எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கல, வேணாம் அத்தை வேணாம், அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா, போக மாட்டா, அதுக்காலாம் இல்லை, நான் சொல்ல வரல. இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க. என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் நான் ஒரு அளவும் எதுவுமே செய்ய மாட்டேன். அவள் முன்னாடி தான் நான் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நைட்டில் பெட்ரூமில் தூங்குறா இருந்தாலும் சரி, சாப்பிட்றா இருந்தாலும் எதாக இருந்தாலும் என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே தான் நான் இருப்பேன். என் பொண்டாட்டியை கண்ணு முன்னாடி தான் எல்லாம் பண்ணுவேன். ஒன்று பாத்ரூமை தவிர மற்ற எல்லாமே என் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி தான். என் பொண்டாட்டியை பார்க்கலத்த, நான் என் உயிராக நான் விஜயை தான் அவளை நினைக்கிறேன். யாராவது தன்னைத்தானே விரும்பாமல் போவாங்களா? அதே தான். நான் மற்றபடி எதுவும் சொல்ல விரும்பலை. அவளுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். வைங்க இந்த போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே நல்ல பிள்ளை மாதிரி வந்து காவேரி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன உட்காந்துட்டு படுத்துக்கிறாங்க, போர்வே இழுத்து போத்திக்கிறாங்க. வராரு, வந்துட்டு ஏய் பொண்டாட்டி அப்படிங்கிற கண்ணை முடிக்கிறாங்க. ஏய் தூங்கிட்டியாடி? என்னடி 10 நிமிஷத்தில் தூங்கிட்டா? எப்படித்தான் தூக்கம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, படுத்துடுறாரு. படுத்துட்டு அப்பா முருகா எல்லாத்தையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் செல்லை எடுத்து பார்க்குறாரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, முள்ள எந்திரிச்சு பார்க்குறாங்க. இங்கிட்டு திரும்பிட்டு காவேரி அப்படியே ஜூம் பண்ணி உம்மா அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படியே கிள்ளுறாங்க காதை பிடிச்சி. நீ அழகிடி, நீ சம்மதிப்படி, நீ சம்மதிக்காமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன்டி, ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு. காவேரி அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. சே, நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா தாத்தா வராரு. என்னடா உன் பொண்டாட்டிட்டு சம்மதம் வாங்கிட்டியா? அட போங்க தாத்தா, நான் சம்மதம்லாம் வாங்க முடியல. என்னடா 2 நாள் நீயோட முடிய போகுது, முடிஞ்சாலும் முடியட்டும் தாத்தா, இனிமேல் எனக்கு சக்தி இல்லை தாத்தா. சே, ஆண் குலத்துக்கே வெக்கம் அவமானம், நீ தோத்துட்டியடா அப்படிங்கிறாங்க. வேணா தெரியாமல் பண்ணலாமான்னு அத்தை கேட்குறாங்க அப்படிங்கிறாங்களா. சொன்ன கேட டேய் என்னடா சொல்கிற? ஆமாம் தாத்தா. இல்லைடா காவேரிக்கு தெரியாமல் பண்ணலாமா? அதே தாத்தா நானும் சொன்னேன், ஆனால் அத்தையை பார்க்கல பாவமாக இருக்குது, ஆனால் முடியாது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேனே. இல்லைடா உங்கள் அத்தை சொல்கிறது சரிதான், நம்ம பினாமி பேரில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காவேரி பேரில் மாற்றிடுவோம். ஐயையோ வேணவே வேணாம், தெரியாமல் மட்டும் பண்ணவே கூடாது. அன்பு தாலி கட்டினார் பார்த்தீங்களா ஆனந்திக்கு சிங்கப்பண்ணில், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க, இல்லை என் பொண்டாட்டி தெரியாமல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, நீ தோத்துட்டடா அப்படிங்கிற காவேரி வந்து யார் தோத்தா? யார் காவேரி புருஷனை தோக்குறது? என் புருஷன் எப்போவுமே ஜெயிப்பார், அவர் தோக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அவ அப்படின்னு திரும்புகிறாங்க. காவேரி எப்போ காவேரி வந்த? நான் அப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ போயிருந்தேன் வந்துட்டேன்ல, விடுங்க. என்ன தாத்தா சொன்னீங்க? என் புருஷன் விஜய் தோத்துட்டாரா? இல்லைம்மா, அது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் தெரியும், என்கிட்ட சம்மதம் வாங்கத்தானே. ஆமாம்மா, அவர் சம்மதம் வாங்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், யார் சொன்னா? அவர் எலெக்ஷனில் நிற்காமலே ஜெயிச்சிட்டாரு தெரியுமா? என்னம்மா சொல்கிற? அவர் என்கிட்ட கேட்காமலே இப்போ அவர் ஜெயிக்க போகிறாரு, என்ன சொல்கிற? ஆமாம், அவருக்கு நான் சம்மதிக்கிறேன். அவர் என்ன பிரகாரம், உங்கள் இஷ்ட பிரகாரம், அம்மா இஷ்ட பிரகாரம், இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயோ பொண்டாட்டி அப்படின்னு தூக்கிடுறாருங்க. ஐயோ மாமா விடுங்க அப்படிங்கிறாங்க. தாத்தாவும் சரி டே விடுறா புள்ளத்தாச்சிடா அப்படிங்கிறாங்க. புள்ளத்தாச்சிட்டா நான் கீழே போட்டேன், நான் மேலே தானே தூக்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ தாத்தா விடுங்க அப்படிங்கிறாங்க. தாத்தா கல்யாணி அப்படி தான் தூக்கியிருப்பார், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எப்படி உங்கள் பேரண்டி ஜெயிச்சிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா ஒரே நாளில் ஒரே பாலில் 6 அடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு பாவமாக இருந்துச்சு, நான் நேற்றே சம்மதம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் கொஞ்சம் விளையாண்டேன் தாத்தா. அடி பாவி விளையாண்டியா? உனக்கு இருக்குடி என்னோட விளையாட்டா, மாமா காட்டுறேன் அப்புறம் அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க, சும்மா வாய் சவடால் தான். அடிப்பாவி இது வேறையா, இது ரெண்டாவது 2 இரு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் கேட்டேன் தாத்தா, அம்மா கிட்ட இவர் பேசிக்கிட்டு இருந்தார், எனக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, அப்படிப்பட்டவருக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்யலாம் தாத்தா. சரி இப்போ என்ன பண்ணலாம்? அம்மா ஐடியாவே பண்ணலாம் தாத்தா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், அக்கா மனசும் நோக வேண்டாம், என் பொண்டாட்டின மனசும் நோக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஏன் புரிச்சு ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்போ தெரியாமல் பினாமி பேரில் வாங்கிடலாமா? ஆமாம், அப்படியே இருந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வாங்கினதா நினச்சிக்குவோம், வாங்கிட்டு அதை யார்ட்டையும் சொல்ல வேணாம், கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வீடை நீயே வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்க முன்னாடி காவேரி அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவா அப்படிங்கிறாங்களா. இது கண்டிப்பாக நடக்கும். வா சூப்பர், இப்போ
இப்போயே ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நம்ம அங்கேயே போய் சொல்லிக்கிருவோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ கங்கா இருப்பாளே எப்படி சொல்கிறது, நம்ம ரகசியத்தை சொல்லாமல் சொல்லுவோமே அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க. தாத்தா அப்படின்னு வாசப்படி பார்க்குறாரு. என்னடா இல்லை வாசப்படி பார்க்குறாரு. என்னடா வெளியில் என்னை போன்னு சொல்லாமல் சொல்கிறியாடா? ஐயோ புரிஞ்சுக்கிட்டாரே தாத்தா. இல்லை பாட்டி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. பாட்டி இந்த வந்துட்டாரு. தாத்தா உங்களை பாட்டி கூப்பிட்றாங்க, அடிப்படவா அப்படின்னு விரட்டுறாங்க. அப்படியே காவேரி விஜய் ஓடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.